தவழும் இளவாம் தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் மொழிகளிலே கடலில் தவழும் மலைகளிலே உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஓ லலலா லலலா வணக்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாய்ந்தவர் தான் நமது தந்தை. இந்த வேதபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கலை செல்வன் பேர் பெற்று நல்ல இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, என்னுடைய பாசமன் தங்கை சென்று தங்க தங்க கல்யாணி சொல்லிவிட்டு போனவர் இதுவரையில் வரவில்லையே. போன் பண்ணால போன் பிசி பிசி வருது. ஒருவேளை என்னை ஏன் மறந்துவிட்டு இருப்பாரா? இல்லை இல்லை, அவர் ஒரு நல்லவர், அவர் ஒரு உத்தமர். அப்பேற்பட்ட தவறான முடிவை எடுக்கவே மாட்டார். பார்க்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும், ஆசாக படைபடுதல் வேகமாக இருந்தாலும் இந்த நிலத்தில் உன்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமாக எப்படிங்க மயக்கம் என்ன
வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பமாகவே இருக்க வேண்டும். ஆமாங்க. அன்பார்ந்த நாடக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் எங்கள் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடகப்படத்தின் சார்பாக நன்றி வணக்கம். இன்று இரவு நம்முடைய புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பை உறவை தேடிய உள்ளங்கள், உறவை தேடிய உள்ளங்கள் என்னும் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அக்னியை சாட்சியாக வைத்து திருமணம் என்று ஒன்று நடந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றார் நம்முடைய தாய். எதற்காக பெற்றெடுக்கின்றால் தனக்கென்று ஒரு மகன் தேவை, தனக்கென்று ஒரு வாரிசு தேவை, தன் இறந்த பிறகு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளை தேவை என்று நம்மை பெற்றெடுக்கின்றார். நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி உலகத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும், அவன் அப்படி வாழ்கின்றானே. நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒருவருக்கும் இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நிலைநாட்டி வாழ்ந்து காட்டலாம். நம்முடைய மனித வாழ்வில் உண்மை பிறந்தான் வாழ்ந்தான் என்பதை விட ஒரு மனிதன் மண்ணில் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் மண்ணுக்கு பெருமை. அப்படிப்பட்ட இந்த இனியதோர் நல்ல நேரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜம் தெய்வ தேத்திரமாய் விளங்கக்கூடிய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திய இன்னும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திய நம்முடைய பொய்யானந்தல் புதூர் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற கர்ணம் மணியம் நாட்டாண்மை பெருதனம் ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு நம்பர், கவுன்சிலர், இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம், கிராம பொதுமக்கள், தர்மகர்த்தாக்கள், நம்முடைய ஆடி மாதம் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து